ஆச்சாரிய சரித்திரம் என்பது பாவன தமம், நம்முடைய பாபத்தை போக்கும், நமக்கு பரம ஸ்ரேயஸை கொடுக்கும். அப்ப ராமபிரானுக்கு இன்னும் கொஞ்சம் நஞ்சம் இருக்கக்கூடிய திருஷ்டி தோஷமும் கழிவதற்காகவே சதானந்தர் முதல் நாள் அன்று விஸ்வாமித்திரரின் அரும்பெருமைகளை ராமலக்ஷ்மணர்களுக்கு உபதேசம் பண்ணார். விஸ்வாமித்திரர் என்பவர் எத்தகையவர் என்னும் பெருமையை, விஸ்வாமித்திரருடைய முழு பெருமையை சதானந்தர் ராமன் மறுநாள் தனுர்பங்கம் செய்வதற்கு முன்பாக சொல்லுகிறார். காரணம், நாளைக்கு நீ தனுர்பங்கம் பண்ணி சீதா கல்யாணம் பண்ணிக்க போறேன்னா இந்த ஆச்சாரியனுடைய சம்பந்தத்தினால தான் உனக்கு கிடைச்சிருக்குன்னுச்சு. அப்ப அவருடைய அரும்பெருமைகள் உனக்கு நிச்சயமா தெரியணும். அவர் வெறுமை எனக்கு வாத்தியார் ஏதோ 2 பாடம் சொல்லி வச்சார், இந்த ஸ்லோகம் சொல்லி கொடுத்தார், அந்த ஸ்லோகம் சொல்லி கொடுத்தார், அதை வச்சார், இதை பற்றி அப்படி இல்லை. நுக்கன் கார்னர் ஆச்சாரியனுடைய அரும்பெருமைகள் உனக்கு தெரியணும், அவருடைய சாதனைகள் உனக்கு தெரியணும், அவர் இந்த உலகத்தில் எத்தனை விதமான பல உத்தமமான காரியங்களை செய்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும்.